எப்படியாவது இந்த அழகான ஊர்ல நல்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். ஆமா, இந்த புரோக்கர் பசங்களை எங்க இருப்பான்னு தெரியலையே. சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்கு வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் இப்போ உழைக்க முடியவில்லை, சிக்குமங்கு சிக்குமங்கு சிக்கு பாப்பா. இதா இருக்கா பெரிய மனுஷன். ஏமா பெரியவரே, இந்த பொண்ணு பார்த்து கூட புரோக்கர் யாருன்னா இங்க இருக்காங்களா? ஜெவுசாவாயா, யாரை பார்த்துடா பெரியவருன்னு சொல்றா? உங்களை பார்த்து தான் பெரியவரேன்னு சொன்னேன். நஷ்ட பண்ண தெரியலையா? என்ன போய் பெரியவருன்றா? எனக்கு இளமை ஊஞ்சல் அடிங்குது தெரியுமா? இளமை ஊஞ்சல் ஆடுதா? அது ஆடினா ஆடிட்டு இருக்கட்டும். பொண்ணு பார்த்து கூட புரோக்கர் யாருன்னா இருக்காங்களா? யாருக்குடா பொண்ணு பார்த்து கொடுக்கணும்? வேற யாருக்கு? எனக்கு தான். வர தீபாவளி வரைக்கும் இருப்பியோ இருக்க மாட்டே தெரியல, உனக்கு பொண்ணு கேக்குதா? நான் இருக்கேனோ இல்லையோ எனக்கு பொண்ணு பார்த்து தர முடியுமா முடியாதா? காலிலேருந்து எவனும் சிக்கலைன்னு நினச்சேன். இவனுக்கு பொண்ணு பார்க்குறன்ட்டு இவங்க கறந்துட வேண்டித்தான். ஓ, நான் தான் எங்கள் பொண்ணு பார்க்குற புரோக்கர். என்கிட்டே வந்து கேட்குறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கான்? சரியா போச்சு. நீங்க தான் அந்த பொண்ணு பார்த்து கொடுத்தாரா? எனக்கு நல்ல அழகான ஒரு சின்ன பொண்ணு பார்த்து கொடுங்க. உங்களை என்ன கவனிங்க அப்படி கவனிச்சுக்கிறேன். என்ன மாதிரி பொண்ணு? அழகான சின்ன வயசு பொண்ணு. எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ சொன்ன பாரு, இது கரெக்டு. உனக்கு அழகான சின்ன பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய தொகையை கரெக்டாக கொடுத்துடு. அதெல்லாம் கொடுத்துறேன். இப்போ அந்த அழகான பொண்ணை பார்க்கலாமா? இதோ காட்டுறேன், வாயா. ஏப்பா சீக்கிரம் பொண்ணை கட்டுவேன். எவ்வளோ நேரமா லேட் பண்ணினே இருக்க? இவன் வேற தொல்லை, பெரிய தொல்லையாகுது. எனக்கு மயில காட்ட வேண்டியதுதான். என்ன மயிலா? அப்போ பொண்ணு மயில் மாதிரி அழகா இருக்குமா? மயிறு மாதிரி இருக்கும். வாடா. என்னப்பா மயிறுன்னு சொல்றீங்க? பொண்ணுக்கு அவ்வளோ நீட்டு மயிறு இருக்கும், அதை சொன்னேன். நீ வா, இதான் பொண்ணு வீடு. பொண்ணுக்கு அண்ணனை கூப்பிடுறேன். அம்பட்டா வெளிவாடா. ஐயோ, காலங்காத்தால எவன்டா அவன் பீங்காவன் வந்து கத்தி நிற்கிறான்? யாராதே? நான் தாண்டா அப்பட்டா. உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை ஓணுன்னு கேட்டுருந்தில்ல, அதுக்கு தான் இட்டுன்னு வந்துக்கிறேன். அப்படியேடா ஆகேசா, எங்க மாப்பிள்ளைய காணா? கார்ல வராங்களா? நான் தான் மாப்பிள்ளை சொல்லி இருந்தேன். யோ பறக்காத இரியா, நான் சொல்கிறேன். எங்கண்ணா மாப்பிள்ளை? நீங்க 2 பேரும் மட்டும் பேசி நிற்கிறீங்க. ஆமா, அந்த பெரியவர் யாரையா மாப்பிள்ளையோட அப்பாவா? யோ என்ன பார்த்து மாப்பிள்ளையோட அப்பான்னு கேட்குறான். சொல்லியா நான் தான் மாப்பிள்ளைன்னு? இரியா, ஒரு தினிசா சொல்கிறேன். அப்பட்டா, நாங்கள் பொண்ணு போக்க வந்துட்டு எங்களை வெயில நிற்க வச்சு பேசுகிறேன். நியாயமாடா இது? சரி வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. அப்படி உட்காரு. ஓ, என்ன வீட்டுக்கு ஒரு குப்பையா இருக்கு? பொண்ணாச்சு நல்லா இருக்குமா? ஒன்றும் குப்பியாக தான் இருக்கும். யோ, குப்பியில் ரோஜா பூ பூக்குத்து இல்லையா? அதை பேச்சு சாமிக்கு வைக்கிறது இல்லையா? அதை மாதிரி தான் இருக்கும் பொண்ணும். என் காதில் பூ வந்து சுத்தலையே. ஆமாம், பூ சுற்றிட்ட மட்டும் அழகாக தேய்ச்சிட்டு நீ. சரி, மாதம் வந்து பேசிட்டு இல்லையாம பொண்ணு சீக்கிரமா வர சொல்லுங்க, பார்த்துட்டு போயிடலாம். அம்மட்டா, உன் தங்கச்சி சீக்கிரம் ரெடி ஆகி வர சொல்கிறா. பொண்ணு வரது இருக்கட்டும், மாப்பிள்ளை இன்னும் வரலையாடா? யோ இப்போ சொல்ல போறியா நான் தான் மாப்பிள்ளைன்னு? இரு நான் சொல்கிறேன். அம்பட்டா பாப்படி. என்னடா ஆகேசா சொல்கிறா? டேய், இந்த நிற்கிறான் ஆப்பால் மண்டியா, அவன் தான்டா மாப்பிள்ளையா? அவன் பெரிய கோட்டீஸ்வரன்டா. டேய், இந்த வயசானவன் தான் மாப்பிள்ளையா? டேய், இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிடுவான். அவன் தீபாவளிக்கெல்லாம் செத்துருவான். அது மேலே போட்டு உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டிடுவான். இந்த டீல் நல்லா தாங்குது. ஆனால் தீபாவளிக்குள்ளே அவன் சாவலன்னா போட்டு தள்ளிடுவான். அப்புறம் சொத்துல நம்ம பிரிச்சுக்குவான். டேய், போட்டு தரலாம், என்ன பிரச்சனை வந்துட போதுடா? அதெல்லாம் ஒன்றாவது நான் கரெக்டாக முடிச்சிடுறேன்டா. சரிடா. ஏம்பா எவன்ல இருந்து பேசிட்டு இருப்பீங்க? இந்த பொண்ணை கூட அந்த காமிப்பா. ரொம்ப அவசரப்படுறான் நான். இப்போ வாயன் மயிலே, மயிலே வாமா கொஞ்சம் வெளியா. இதோ வரேண்ணா, குளிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வாமா, உன்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துக்கிறாங்க. ஓ அப்படியா? இதோ வரேண்ணா. என்னையா அது மயில் மயிலுன்னு குரல் கேட்டா குயில் மாதிரி இருக்கு. வெளியே வந்தால் தான் தெரியும். இதோ பொண்ணா? ஐயோ, டேய், உன் தங்கச்சி வெயிட்டு தாங்காம அவன் செத்துட்டு போறான்டா. அவனை போய் தூக்கி விடுறா. என்னால மாட்ட முடியாது, நீயும் வா தூக்கலாம் போய். டேய், பாகுபடி சிலையை கூட நிமித்தலாம் போது உன் தங்கச்சி நிமித்த முடியலடா. நல்ல கவனம் இல்லாம வளர்த்துட்டுனா என் தங்கச்சிய, அதானா இப்படி ஏறி போய்க்குது உடம்பு. அண்ணா என்னண்ணா என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உன்னை காமெடிலாம் பண்ணலமா, உன்னை பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்க. என்னது, என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? மெய்யாலுமாண்ணா? ஆமாமா அண்ணா, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கண்ணா. உன்ன மாப்பிள்ளை வரலையா? இது பாருமா, ஹரிஷ் கல்யாண் மாரி நிக்கிறாரு இப்போ ஸ்டைலா. இவர் தான்மா மாப்பிள்ளை. ஹரிஷ்க்கு வேணுமா? ஆயிஷா முஞ்சி போன மாதிரி அவனை போய் ஹரிஷ்க்கு வேணும்ன்றா. அண்ணா, இந்த கிழவனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணா.
அம்மா அந்த கிழவங்கிட்ட பல கோடி சொத்துக்குது. உனக்கு அந்த கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த கிழவன் கதையை முடிச்சுட்டு உனக்கு பிடிச்ச ஹரிஷ் கல்யாணியே கல்யாணம் பண்ணி வச்சிடறமா. அண்ணா நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா? அதுக்கு தான் அழக சங்கரான்ல அவனை கோத்து விட்டுருவான். சரிங்கண்ணா, நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. பிடிச்சதடா பொண்ணு, அழகான பொண்ணு காமிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடு. உனக்கு பிப்ரவரி 30ஆம் தேதி கல்யாணம். என்னது இந்த வர்ற பிப்ரவரி இல்லையா? ஆமா. அப்படியா? எப்படி கமிஷன்? கமிஷன் அதான் எம்பிட்டு கமிஷன் 10,000 ரூபாய். இது கொடு. 10,000மா? இவ்வளவு அழகான பொண்ணு காமிச்சிருக்கேன், உனக்கு 20,000 தரேன். இந்த வச்சுக்கோ, இப்படி கொடு. அப்பா மரத்தில் உட்காந்துருக்கு 20,000மா? இப்போ அதே இடம் தான் போய் இப்பவும் உட்காரணும். சரிங்க மாப்பிள்ள, பிப்ரவரி 30ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்போ சொத்து எவ்வளோ வருதுன்னு கணக்கு பார்க்கலாம் வாங்க. பாரு பாரு கணக்கு பாரு கணக்கு பாரு நல்லா பாரு. மொத்த சொத்தை உன் தங்கச்சி தானப்பா. வா வா வீட்டுக்கு போலாம். எப்படியாவது இந்த அழகான ஊர்ல நல்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். ஆமா அந்த புரோக்கர் பசங்களை எங்க இருப்பான்னு தெரியலையே. சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்கு வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் இப்போ உழைக்க முடியவில்லை. சிக்குமங்கு சிக்குமங்கு சிக்கு பாப்பா. இதா இருக்கா பெரிய மனுஷன்? ஏமா பெரியவரே, இந்த பொண்ணு பார்த்து கூட புரோக்கர் யாருன்னா இங்க இருக்காங்களா? ஏ ஜெவுசாவாயா, யாரை பார்த்துடா பெரியவருன்னு சொல்றா? உங்களை பார்த்து தான் பெரியவரேன்னு சொன்னேன். நஷ்ட பண்ண தெரியலையா? என்ன போய் பெரியவருன்றா? எனக்கு இளம ஊஞ்சல் அடிங்குது தெரியுமா? இளமை ஊஞ்சல் ஆடுதா? அது ஆடினா ஆடிட்டு இருக்கட்டும். பொண்ணு பார்த்து கூட புரோக்கர் யாருன்னா இருக்காங்களா? யாருக்குடா பொண்ணு பார்த்து கொடுக்கணும்? வேற யாருக்கு? எனக்கு தான். வர தீபாவளி வரைக்கும் இருப்பியோ இருக்க மாட்டே தெரியல, உனக்கு பொண்ணு கேக்குதா? நான் இருக்கேனோ இல்லையோ எனக்கு பொண்ணு பார்த்து தர முடியுமா முடியாதா? காலிலேருந்து எவனும் சிக்கலைன்னு நினச்சேன். இவனுக்கு பொண்ணு பார்க்குறன்ட்டு இவங்க கறந்துட வேண்டித்தான். ஓ நான் தான் எங்கள் பொண்ணு பார்க்குற புரோக்கர். என்கிட்டே வந்து கேட்குறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கான்? சரியா போச்சு, நீங்க தான் அந்த பொண்ணு பார்த்து கொடுத்தாரா? எனக்கு நல்ல அழகான ஒரு சின்ன பொண்ணு பார்த்து கொடுங்க. உங்களை என்ன கவனிங்க அப்படி கவனிச்சுக்கிறேன். என்ன மாதிரி பொண்ணு? அழகான சின்ன வயசு பொண்ணு. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். இப்போ சொன்ன பாரு, இது கரெக்டு. உனக்கு அழகான சின்ன பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய தொகையை கரெக்டாக கொடுத்துடு. அதெல்லாம் கொடுத்துறேன். இப்போ அந்த அழகான பொண்ணை பார்க்கலாமா? இதோ காட்டுறேன் வாயா. ஏமா சீக்கிரம் பொண்ணை கட்டுவேன். எவ்வளோ நேரமா லேட் பண்ணினே இருக்க? இவன் வேற தொல்லை பெரிய தொல்லையாகுது. எனக்கு மயில் காட்ட வேண்டியதுதான். என்னது மயிலா? அப்போ பொண்ணு மயில் வேறு அழகா இருக்குமா? மயிறு மாதிரி இருக்கும். வாடா. என்னப்பா மயிறுன்னு சொல்றீங்க? பொண்ணுக்கு அவ்வளோ நீட்டு மயிறு இருக்கும், அதை சொன்னேன். நீ வா, இதான் பொண்ணு வீடு. பொண்ணுக்கு அண்ணனை கூப்பிடுறேன். அம்பட்டா வெளிவாடா. ஐயோ காலங்காத்தால எவன்டா அவன் பீங்காவன் வந்து கத்தி நிற்கிறான்? யாராதே? நான் தாண்டா அப்பட்டா. உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை ஓணுன்னு கேட்டுருந்தில்ல, அதுக்கு தான் இட்டுன்னு வந்துக்கிறேன். அப்படியேடா ஆகேசா, எங்க மாப்பிள்ளை? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃபன் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.